அ அனைவருக்கும் வணக்கம். அ நம்முடைய ஐன்ஸ்டீன் அறிவியல் மன்றத்தின் 2வது கூட்டம் இது. இந்த கூட்டத்தில பேச வந்திருக்கவங்க திரு விஜயன் அவர்கள். அவங்க கருவியியல் பொறியாளராகவும், அறிவியல் ஆர்வலராகவும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு பேசப்போற தலைப்பு செயற்கை சூரியன். அ விஜயன் சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி தினேஷ். இது மாதிரி ஒரு தலைப்பு சென்ற வாரம் நடந்த கூட்டத்தில் எழுப்பப்பட்டது. ஸோ அதை ஒட்டி நாம இதை பேசலாம்னு நானே முன் வந்தேன். அது தவிர இந்த தலைப்பு சம்பந்தமாக சில தகவல்கள்லாம் சேகரித்து வச்சிருந்ததுனால உடனடியாக இதை பண்ண முடியுங்கிறதையும் நான் ஏற்பட்டுட்டேன். மூணாவது இது ரொம்ப ஒரு அறிவியல்ல, குறிப்பாக இயல்பியல்ல ஒரு ஆழமான கருத்துக்களையும் சில விஷயங்களையும் உள்ள போகுது. இப்ப நான் பேசுறது ரொம்ப அ கிட்டத்தட்ட ஒரு அவுட்லைன், வெளிப்பார்வை மட்டும் தான் குடுக்கும். உள்ள இன்னும் ஆழமான விஷயங்கள், கால்குலேஷன்ஸ் பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ இது மேலும் தெரிந்து கொள்வதற்கு இந்த அமர்வு, இந்த கூட்டம் ஒரு ஒரு திறவுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நீங்க பல மேற்கொண்டு இது சம்பந்தமாக தேடி பிடிச்சு படிக்கலாம். அ அல்லது இது மேலான கருத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக தேவை என்றால், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதற்கான நிபுணர் இருக்காரு. நிபுணரை அழைத்து நம்ம பேச வைக்கலாம். அது ஆங்கிலத்தில தான் இருக்கும். பிளாஸ்மா பிசிக்ஸ்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அடிப்படையில இந்த உரையை நாம் துவங்குகிறேன். இப்ப செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நடுவுல இப்பல்லாம் எல்லாருமே செயற்கை என்றால் ஒரு 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 விரும்பத்தகாத ஒரு செயல். இயற்கை என்றால் நல்ல செயல் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கருத்தியல் இருக்கு. இந்த தலைப்புக்கும் செயற்கை சூரியன்னு ஒரு சென்ற ஆண்டு தான் அது ரொம்ப பிரபலமானுச்சு. 2023 ஜனவரி மாசம் சீனால செயற்கை சூரியனை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தித்தாள்கள்ல செய்தி வந்த பிறகு, இந்த தலைப்பு செயற்கை சூரியன் என்ற தலைப்பு மிக பிரபலமாக போய்விட்டது. ஸோ இது அ ஆ ஆக இதன் அடிப்படையில இது இது எந்த அடிப்படையில சூரியன்னா என்ன? அது செயற்கை சூரியன்னா என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கான ஆய்வுகள் உலக அளவுல, பெரிய அளவுல நடந்து வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால அறிவியல் வளர்ச்சி போக்குல தான் இந்த நிலையை எட்டியிருக்கிறோம். இப்ப அ அ குறிப்பாக இது அணு ஆற்றல் சம்பந்தப்பட்டது. அணுவிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் ஆக்கப்பூர்வமான முறையில பயன்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்பமாக இந்த செயற்கை சூரியன் என்ற தொழில்நுட்பம். இது ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்திற்கு செயற்கை சூரியன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுல பிரிச்சுக்கங்க. இந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இன்றைய வரைக்கும் வளர்ந்து வந்திருக்குது? நம்மளுடைய முக்கியமான பிரச்சனையை இந்த தொழில்நுட்பம் தீர்வு காணுமா? குறிப்பாக இன்றைக்கு புவி வெப்பமாதல் என்ற ஒரு பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்து வந்திருக்கு. அ கிட்டத்தட்ட தொழில் புரட்சி நடக்கும் பொழுது இருந்த வெப்பநிலையை விட இன்றைக்கு பூமியினுடைய சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரிய தாண்டிருச்சு. குறைந்தபட்சம் 2 டிகிரிக்குள்ளேயாவது அதை வைக்க வேண்டும் என்று உலக நாடுகள் முழு அளவுல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. ஒண்ணு உற்பத்தி அமைப்பு முறை சம்பந்தமான கேள்விகள் இருக்கு. இந்த அளவுக்கு நாம அதிகமாக அ நுகர்வை அதிகரிக்கணுமா? குறைக்கணும்? இப்படி பல்வேறு கோணங்கள் வந்திருக்கு. தொழில்நுட்ப ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும் பிரச்சனைகளை அணுகிட்டு இருக்கோம். இப்ப இந்த அடிப்படையில இந்த செயற்கை சூரியன் என்ற தொழில்நுட்பம் என்பது புவி வெப்பமாதலுக்கான ஒரு மாற்றாக இன்றைக்கு முன் வந்திருக்கிறது. ஸோ இது எந்த அடிப்படையில வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இப்ப புவி வெப்பமயமாதல் சம்பந்தமாக பேசும் பொழுது, அ அதை தவிர்ப்பது என்பது எங்க எங்க எதனால நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் நம்மளுடைய இந்த படிம எரிபொருட்களை பயன்படுத்தி ஆற்றலுக்காக பயன்படுத்துவதால் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் புவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. வேற சில இதுவும் இருக்கு. முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத பார்க்கிறோம். இப்ப அது படிம எரிபொருளை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால், வாகனத்துல பயன்படுத்துறோம். அப்புறம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அனல் மின் நிலையங்களிலே பயன்படுத்துகிறோம்.
இதுதான் முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கு. இப்ப படிம எரிபொருளுடைய அளவும் வந்து நாளுக்கு நாள் பயன்படுத்த பூமியிலிருந்து அது போயிரும். அப்ப எதிர்காலத்துல ஆற்றலுக்கு என்ன செய்ய போறோம்? அதுக்கு நடுவுல வந்து இந்த படிம எரிபொருளை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டே வரும் பொழுது, புவி வெப்பமாதல் அதிகமாகி, பனிமலைகள் உருகி, வேறு சில பேரழிவுகளும் ஏற்படப் போகிறது. அதையும் வந்து எப்படி தவிர்க்கப் போகிறோம்? இது 2 முக்கியமான பிரச்சனை. அது நடக்காட்டா கூட உங்களுக்கு படிம எரிபொருளுடைய அ கையிருப்பு என்பது காணாம போயிரும் ஒரு கட்டத்துல. இப்ப 2 பிரச்சனையா வந்திருக்கு. ஆக படிம எரிபொருளை நீக்கியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை முன் வந்திருக்கிறது. அப்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலே பல்வேறு உத்திகளை கையாள வேண்டியது இருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. மின்சார தேவை இல்லாம மனிதன் ஒரு காலத்துல வாழ்ந்தான். இன்றைக்கு மின்சார தேவை அதிகமாக இருக்க வேண்டுமா? இப்படி ஒரு கேள்வி வந்து முன்னுக்கு வந்திருக்கு. இப்ப மின் தேவை எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு கட்டத்துல மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு மின்சாரத்துடன் வாழும் பொழுது, வெவ்வேறு நாடுகளிலே உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து வெவ்வேறு விதமாக இருக்குங்கிறத பார்க்கிறோம். அத வந்து ஐக்கிய நாடுகள் சபையில ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் என்ற ஒரு புள்ளியை வைத்து அளவிடுகிறார்கள். இப்ப இந்தியாவினுடைய ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து மாடரேட் டெவலப்டு கண்ட்ரியா தான் இருக்கு. அதாவது ஒரு நடுத்தர வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறது. மிக அதிக வளர்ச்சி அடைந்த நாடு என்பது அதிக மின்சார பயன்பாடா இருக்கு. மின்சார பயன்பாட்டுக்கும், உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும், வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆக இந்தியாவும் வந்து மற்ற நாடுகளைப் போல வளர்ச்சி அடைந்த நாடாக ம இங்கு வாழும் மனிதர்களுக்கு ஒரு ஒரு அ குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை ஒரு எட்டுவதற்கு மின்சார தேவை அதிகமாக இருக்கு. இப்ப மின்சாரத்தை பல்வேறு தொழில்நுட்பங்கள்ல உற்பத்தி செய்யப்படுகிறோம். இப்போதைக்கு எந்தெந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறதுங்கிறத பார்ப்போம். இப்ப அடுத்தது மின்சாரம் உற்பத்தியில அத பத்தி சில கருத்துகள் சொல்லுவேன். அடுத்தது ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில ஒவ்வொரு மி மின் தொழில்நுட்பத்திலயும் எவ்வளவு பங்களிக்குதுங்கிறத பார்ப்போம். கடைசியா அணுசக்தியை வந்து மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துவதுங்கிற ஒரு கோட்பாடு. அது ஒண்ணு மின் உற்பத்தியில ஒரு முக்கியமான விஷயம். அதுல 2 தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒண்ணு அணுக்கரு பிளவு, இன்னொன்னு அணுக்கரு இணைவு. இப்ப நம்ம அணுக்கரு இணை மூலமாக வரக்கூடிய தொழில்நுட்பம் தான் செயற்கை சூரியன். அததான் பார்க்க போறோம். இப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதற்காக இந்த ஆய்வு நடக்கிறது? இதன் முக்கியத்துவம் என்ன? இதுல எந்த அளவுக்கு நாம வந்து முன்னேறி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஒட்டுமொத்தமான அ புரிதல் நமக்கு வேணுங்கிற அடிப்படையில இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப அணுக்கரு பிளவு தொழில்நுட்பத்துல உள்ள பிரச்சனைகள், அணுக்கரு தொழில்நுட்பத்துல என்றைக்கு துவக்கப்பட்டது, அதனுடைய சாதகங்கள், பாதகங்கள் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்க்கலாம். இதான் இந்த அ அ அ பேச்சுல இருக்கும் என்று நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல இந்திய அரசாங்கமானது ஒரு அ ஒரு விஞ்ஞானிகள் குழுவை அமைத்து, இப்ப புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காக சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த தோஹாவில் நடந்த மாநாட்டுல இந்திய பிரதமர் வந்து ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்கிறார். அதுல வந்து நெட் ஜீரோ, அதாவது இந்தியா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உமிழ்கிறதோ தன்னுடைய வளர்ச்சிக்காக, உமிழப்படக்கூடிய அனைத்து கார்பன் டை ஆக்சைடும் உள்வாங்கி அதை கையாளப்படும். இந்த நிலையை இந்தியா 2070 எட்டும் என்று வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்ப 2070ல நெட் ஜீரோவை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால், இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோம்? அது எப்படி போவது? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? என்பதை பகுப்பாய்வு செய்வதற்காக ஒரு விஞ்ஞானிகள் ஆய்வுக்குழு போட்டு, அந்த ஆய்வுக்குழுவினுடைய முடிவு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ கார்பன் டை ஆக்சைடினுடைய முக்கியமான வெளியீடு உமிழ்வு என்பது மின்சாரத்தில தான் வருது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்ப மின்சாரத்தை நாம் முழுவதுமாக தயாரிப்பதை நிறுத்தினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே வந்து நான் குறிப்பிட்டபடி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் அதுல வந்து அளவிடுறாங்க. இப்ப அதுல வந்து நம்ம இந்தியா வந்து 0.633 என்ற எண்ணுல இருக்கு. இது நடுத்தர மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணுக்குள்ள வருது. குறைந்த தர மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணுன்னா 0.55 கீழ இருக்கிற அ நாடுகள்லாம் குறைந்த இது கீழ இருக்கு. உயர்தர மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 0.7 to 0.799ல இருக்கு.
அதி உயர்தர மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணா 0.8க்கு மேல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் உயர்தர மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ல இருக்காங்க. மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காலாம் உயர்தர மேம்பாட்டு குறியீட்டு எண்ல இருக்காங்க. இந்தியா வந்து 0.63 நடுத்தரத்துல இருக்கு. இப்ப 2021ல இந்தியாவுடைய மொத்த மின் உற்பத்தி திறன் என்பது 412 கிகாவாட். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் அந்த ஆய்வு அறிக்கையில குறிப்பிடுறாங்க. இப்ப குறைந்த வள மேம்பாட்டு குறியீட்டுல நம்ம நிற்கணும்னா 2030ல நம்ம 550 மெகாவாட்டுக்கு உயர்ந்தணும். 412ல இருந்து 550 கிகாவாட் உற்பத்தி திறனுக்கு மாறணும். இப்ப இருக்கக்கூடிய நடுத்தர வளர்ச்சி, நடுத்தர மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை தக்க வைக்க வேண்டும் என்றால் 650 கிகாவாட் மின்சார உற்பத்திக்கு போகணும். இதை விட தாண்டி உயர்தர, அதாவது 0.7ல இருந்து 0.799க்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா 700 கிகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த எல்லா புள்ளி விவரங்களும் நீங்க இணையதளத்திலேயே எடுக்கலாம். சின்க்ரோனைசிங் த எனர்ஜி டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் பாசிபிள் நெட் ஜீரோ ஃபார் இந்தியா அப்படிங்கிற இணையதளத்துல இருந்து நீங்க வந்து இதை எடுக்கலாம். இப்ப மின் உற்பத்தியில பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்து கடைபிடிக்கப்படுகின்றன நான் சொன்னேன் இல்லையா? ஒண்ணு வந்து பயோமாஸ். அது வந்து நமக்கு வரக்கூடிய குப்பைகள், அப்புறம் சாண எரிவாயு இதெல்லாம் வைத்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதுவும் ஓரளவுக்கு இருக்கு. அடுத்தது வந்து நிலக்கரி. அதுதான் வந்து ரொம்ப பெருமளவுல நமக்கு வந்து தயாரிக்கப்படுகிறதாக பயன்படுகிறது. 3வது வந்து கேஸ். 4வது நீர்மின் சக்தி. 5வது வந்து காற்றாலை. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து நியூக்ளியர் அணுசக்தி, அப்புறம் சூரிய சக்தி, சோலார் பவர், இது ஒண்ணு. அப்புறம் இதர வழிகள்லையும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஒரு 10 வழிகளில மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வழிகளிலும் எவ்வளவு உற்பத்தி இப்போதைக்கு நடைபெறுகிறதுங்கிற தகவலை அதை நீங்க பார்க்கலாம். 2020ல உள்ள தகவல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்து நமக்கு அந்த கருப்பா இருக்கிற வந்து நிலக்கரியை வைத்துதான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா கேஸ். இது ரெண்டுமே படிம எரிபொருள் தான். 3வது பாத்தீங்கன்னா நீர்மின் நிலையம். 4வது வந்து நியூக்ளியர். 4வது சோலார் பவர் வருது. அப்புறம் விண்டு, இதுதான் வருது. இப்ப இதுல வந்து ஒவ்வொன்றுலயும் வந்து உங்களுக்கு வெவ்வேறு சாதகங்களும் பாதகங்களும் இருக்கு. இப்ப கோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலக்கரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலக்கரி வந்து உங்களுக்கு விலை மலிவாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அது. அதுதான் மிக மலிவாக இருக்கு. ஏன்னா இந்தியாவில நிலக்கரி அதிகமாக கிடைக்குது. உலகளத்திலேயே நிலக்கரி விலை மலிவாக இருக்கு. அப்புறம் நிலக்கரியை பயன்படுத்தி ஒரு மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதுவும் வந்து குறைந்த செலவிலேயே செய்திடலாம். அப்படி இந்த அடிப்படையில தான் வந்து நிலக்கரி வந்து உங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கு. ஆனால் அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா 2 பெரிய பூதாகரமான பிரச்சனை. நிலக்கரியை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அது புவி வெப்பமயமாதல். அடுத்து அதனுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து அது வீசி எறியும் ஃப்ளை ஆஷ் என்றக்கூடிய தூசி துகள்கள். அது சுத்தி ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் மேல வந்து அது எப்பவும் தெளிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கான தொழில்நுட்பம்லாம் வந்தா கூட அது கட்டுப்படுத்துறது இன்னும் பெருமளவுல புகார்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. இது 2வது இது. 3வது இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த நிலக்கரியை கார்பன் என்று சொல்லுவோம். கார்பனுக்குள்ள வந்து நீங்க வெவ்வேறு தனிமங்கள், ஓரக தனிமம் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல கார்பன் 14 என்று சொல்லக்கூடிய கார்பன் இயற்கையில கிடைக்கக்கூடிய கார்பன் 12. கார்பன் 14 என்பது வந்து கதிர்வீச்சு அபாயம் உள்ளது. இப்ப இதுல வந்து ஒரு 5% வந்து நிலக்கரியில வந்து கார்பன் 14 இருப்பதால நீங்க வந்து அந்த நிலக்கரியை எரிக்கிறதோ அதை கையாளுற இடத்துல வந்து உங்களுக்கு கதிர்வீச்சுகள் இருக்கும் என்பதையும் வந்து அளவிடப்பட்டிருக்கிறதுங்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். இது சாதக பாதக அம்சம். ஹைட்ரோல எந்த பிரச்சனையும் கிடையாது நீர்மின் நிலையத்துல. ஆனா நீங்க டேம் அமைச்சீங்கன்னா அங்க வேற சில பிரச்சனைகள் வருது. சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. அப்புறம் சில இடங்கள்ல வந்து டேம்ல வந்து ஒரு நில அதிர்வு ஏற்பட்டா டேம் உடைஞ்சு வெள்ளம் ஏற்படுங்கிற அபாயம் வந்திருக்கு. இப்படி டேம்லயும் உங்களுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சோலார். சோலார்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது என்றால் 24 மணி நேரம் உங்களால மின்சாரம் தயாரிக்க முடியாது. 24 மணி நேரத்துல உங்களுக்கு பீக் பீரியட்னு சொல்றது வந்து 8 ஹவர் தான்.
காலையில 8, 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு தான் அதிகபட்ச உற்பத்தியை வந்து மின் உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அடுத்த 16 மணி நேரத்திற்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எவ்வளவு மின் தேவையோ அது மடங்கு அதை போல 3 மடங்கு வந்து சோலார்ல உற்பத்தி செய்து 2 மடங்கா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி, அதாவது சேமிச்சு வச்சு இரவு நேரங்கள்ல அதை ரிலீஸ் பண்றதுக்கான தொழில்நுட்பம் வேணும். மின்சாரம் என்பது நீங்க தயாரிப்பதும் பயன்படுத்துவதும் ஒரே நேரத்துல செய்யணும். அதை நீங்க மாத்துறீங்க, அதை சேமிச்சு வைப்பது என்பது மிக சிரமமான காரியம். அப்ப அதை சேமிப்பு வைப்பதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. பேட்டரி வந்திருக்கு. பேட்டரியில சேமிச்சு வச்சு திருப்பி அதை மறுபடியும் மாத்தி பண்றாங்க. பேட்டரினா எவ்வளவு பேட்டரி நீங்க 700 கிகாவாட்டை நீங்க பேட்டரிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தணும்னா எவ்வளவு சுரங்கங்கள் தோண்டணும், எவ்வளவு பேட்டரிக்கான உலோகங்கள் தேவைப்படும்ங்கிறத நீங்க பாருங்க. அப்ப அதுல வந்து பெரிய லிமிட்டேஷன் வந்து இருக்கு. இன்னொன்னு தொழில்நுட்பமாக வந்திருக்கிறது ஹைட்ரஜன் செல் அப்படின்னு சொல்றாங்க. அத 2 மடங்கு உற்பத்தி ஆறத வந்து நீங்க நீரை கடல் நீரை எடுத்து சுத்திகரிச்சு அதுலேருந்து ஹ அந்த நீரை பகுத்து ஹைட்ரஜன், ஆக்ஸிஜனாக பகுத்து ஹைட்ரஜனை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு, அடுத்தது ஹைட்ரஜன் செல் மூலமாக நீங்க ஆற்றலை தயாரிக்கலாம் இரவு நேரங்கள்ல. அதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 1 மெகாவாட் மின்சாரத்தை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க இந்த இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள போனீங்கன்னா, நீங்க இரவு நேரங்கள்ல அந்த அது வெளிப்படுத்தக்கூடிய மின்சாரம் 0.1 10ல் 1 பங்கு தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஆண்டு தேவை 100 மெகாவாட் என்றால், 100 மெகாவாட் மின் உற்பத்தி ஒரு சீராக நாள் முழுவதும் வர வேண்டும் என்றால், நீங்க வந்து 1100 மெகாவாட் உ அ உற்பத்தி திறன் இருந்தால் தான் சோலார்ல மூலமாக அத வந்து நீங்க வந்து அடைய முடியும். அப்ப சோலார்ல இவ்வளவு ஒரு சிக்கல் இருக்கு. அது தவிர சோலார் பேனல் சொல்லக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய அந்த பேனல்ல இருக்கக்கூடிய அந்த சிப்ஸ் அது வந்து சிலிக்கான் சிலிக்கான் மூலமாக தயாரிக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட்ட 100% சிலிக்கானா இருக்கணும். அப்போ ஒரு சுரங்கத்துல நீங்க வந்து சிலிக்கான் சுரங்கங்களிலே சிலிக்கானை நீங்கள் தோண்டி எடுக்கும் பொழுது 1 டன்னுல 1 கிராம் தான் கிடைக்குது. இப்ப எவ்வளவு தோண்டி எடுக்கணும், அதை சுத்திகரிச்சு கொண்டு வரணும், அப்புறம் சுத்திகரிக்கணும், அப்புறம் அதை கிறிஸ்டலா க்ரோ பண்ணி, அப்புறம் அதை வந்து நீங்க வந்து சோலார் பேனலா மாத்தணும்னா, அதற்கான கார்பன் ஃபுட் பிரிண்ட்டையும் நீங்க எடுக்கணும். அதுக்கான ஆற்றலையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோலார் முழுவதுமாக ஒரு தீர்வை தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். விண்டு, தெர்லடா காற்று. தெர்லன்னு ஒருத்தனா கால் பண்றாங்க. அட்டன் பண்ணாட்டி விடுங்கடா. ஹலோ. சொல்லலாம், உள்ள கண்டினியூ சில பண்ணலாம். மைக் ஆன் பண்ணிருக்காங்க. தினேஷ் அது யாருன்னு பாருங்க தினேஷ். நான் மியூட் பண்ணிடுறேன் சார். ஓகே. காற்றுல வந்து உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு சீராக அடிக்கிறது, அதுலயும் சிக்கல் இருக்கு. இப்ப அடுத்த அப்ப அந்த காற்றுல உள்ள பிரச்சனைகளையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதுவும் முழுவதுமாக செய்ய முடியாது. அடுத்தது நியூக்ளியர் வந்திருக்கு. நியூக்ளியரை நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்ப இதுல இப்போதைக்கு வந்து என்னன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துறது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றிலையும் எதுல அதிகபட்சமாக நமக்கு வந்து நஷ்டம் இல்லாம, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல், அதே நேரத்துல உங்களுக்கு வந்து கட்டுப்படியாகக்கூடிய முறையில மின்சாரத்தை தயாரிப்பது என்பதை வந்து ஒரு 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 கணக்கீடுகள் இருக்கு. பொறியியல் கணக்கீடுகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து இந்தந்த இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டு, இந்த ஆண்டு இவ்வளவு மின்சாரம் சோலார் வைக்கணும், அது வைக்கணுங்கிற இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டு அதை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். இப்ப நமக்கு வந்து 3 முக்கியமானது. உயர்தர குறியீட்டு எண் 2030ல உயர்தர குறியீட்டு எண், நடுத்தர குறியீட்டு எண், குறைந்த தர குறியீட்டு எண், அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணுல இருக்க வேண்டும் என்றால், நாம் எவ்வளவு மின்சாரம் நான் ஏற்கனவே சொன்னேன் 700 மெகாவாட், 650, இன்னொன்னு வந்து 550. இப்ப இதுல வந்து எந்த காம்பினேஷன்ல வந்து இதை செய்ய முடியும், வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த ஆய்வறிக்கை வந்து சுட்டிக்காட்டுது. இந்த அடிப்படையில நம்ம வந்து நியூக்ளியருக்குள்ள போவோம். இந்த புரிதலோட நீங்க நியூக்ளியர் பவரை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நியூக்ளியர் பவர் அணுசக்தி என்பதை நம்ம முன்னாடி அணுவை பற்றிய ஒரு சின்ன புரிதலுக்குள்ள நம்ம போவோம். இப்ப அணு என்றால் என்ன? அணுக்குள்ள ஆற்றல் இருக்குன்னு சொல்றோம். அந்த ஆற்றலை எப்படி கையகப்படுத்துவது, அதை பயன்படுத்துவது, இதுதான் முக்கியமான இதா வந்திருக்கு. இப்ப அணுவை பற்றிய ஆய்வு என்பது நீங்க பாத்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே துவங்கி விட்டது. அணு என்றால் என்ன அப்படிங்கிறது. அது வந்து ஒரு தத்துவமாக இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா டெமோக்ரிட்டஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி வந்து அணுவை பத்தி பேசியிருக்கிறாரு. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பருப்பொருளும் அணுக்களால் ஆனது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல
இந்தியாவிலையும் இருந்திருக்கார். கணாதர் அப்படிங்கிற ஒரு முனிவர். அவருடைய தத்துவம் வைசேடிகம். இந்து மதத்துல 6 தரிசனங்கள் சொல்றாங்க. 6 தத்துவ தரிசனங்கள். அது வந்து 6 தத்துவ தரிசனங்கள்ல ஒண்ணு வந்து இந்த வைசேடிகம். அதாவது சாங்கியம், வைசேடிகம், நியாயம், யோகம், அடுத்தது வந்து வேதாந்தம். இப்படி 6 தத்துவங்கள் வந்து இருக்கு. இந்த 6ல வேதாந்தம் மட்டும்தான் இன்றைக்கு வந்து ரொம்ப இந்து மதமாக பேசப்படுகிறது. இந்து மதம் என்பது வேதாந்தம் மட்டும் கிடையாது. எல்லாம் சேர்ந்ததுதான் வேதாந்த மதம். இதுல 5 தத்துவங்கள் வந்து உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக கேள்வி எழுப்பக்கூடியவை. அது தத்துவ ரீதியாக அந்த காலத்துல இருந்ததுல முக்கியமான ஒண்ணு. அதுல கணாதர் அவரும் 5ஆம் நூற்றாண்டுல வந்து அணுவை பத்தி பேசியிருக்காரு. பொருட்கள் வந்து பருக்கள். அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள்னு சொன்னாங்க. பஞ்சபூதம் என்பது வந்து ஒரு ரொம்ப வேக் கான்செப்ட். அதை விட இன்னும் கொஞ்சம் நெருங்கி போறது வந்து அணுக்களால் ஆனதுங்கிறது. இதுதான். இது ஒரு தத்துவ அடிப்படையில தான் இருக்கே அப்படி இதுக்கு எந்த விதமான அறிவியல் பின்னணியும் கிடையாது. ஆனா 1803 தான் டால்டன் என்ற ஐரோப்பிய அறிஞர் வந்து அணுக்கள் என்பவை உடைக்க முடியாதவை என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறார். இது 1803. இப்ப உடைக்க முடியாதவை அதுல வந்து எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கிறார். இதற்காக அறிவியல் பூர்வமாக சில ஆய்வுகளை செய்து அவர் சில முடிவுகளை அறிவிச்சு அவர் கொடுக்கிறார். அப்புறம் அதுக்கு பின்னாடி 1897 ஜே தாம்சன் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் இது அணுக்கள் வந்து இன்டிவிசிபிள், அதாவது பிரிக்க முடியாது கிடையாது, அதை பிளக்கலாம், அதற்குள்ள வெவ்வேறு பாகங்கள் இருக்கு, வெவ்வேறு இது இருக்குங்கிறத அவர் வந்து அறிவிக்கிறாரு. அதுல குறிப்பாக 2 சொல்றாரு. நேர் மின்னேற்றம் பெற்ற துகள்களும் எதிர் மின்னேற்றம் பெற்ற துகள்களும் இணைந்ததுதான் அணு என்ற கருத்தியலை வந்து தாம்சன் சொல்றாரு. இந்த தாம்சனோட கருத்தியலை தான் தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இவை எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று இணைந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உருண்டை போல, சாணி உருண்டை போல எல்லாத்தையும் உருட்டி வைக்கப்பட்டதுதான் நேர் மின்னேற்றம் பெற்ற துகள்களும் எதிர் மின்னேற்றம் பெற்ற துகள்களும் இரண்டும் ஒன்றை ஒன்று உருட்டி வச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அறிவியல் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த துகள்கள்ல நேர் மின்னேற்றம் ஒரே மின்னேற்றம் பெற்ற துகள்கள் அருகருகே இருக்க முடியாது, விலக்கிக் கொள்ள சக்தி அதுக்குள்ள இருக்கும். எதிரெதிர் மின்னேற்றம் பெற்ற துகள்கள் ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கும். ஒரே மின்னேற்றம் பெற்ற துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிவிடும். அப்படின்னா அதுக்கு தான் தாம்சனுடைய கோட்பாடு படி பாசிட்டிவ், அதாவது நேர் மின்னேற்றம் பெற்ற துகளும் எதிர் மின்னேற்றம் பெற்ற துகளும் ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுத்து பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். இதுல வந்து வேற சிக்கல் வந்தது. அதுக்கப்புறம் 1911 ரூதர்ஃபோர்டு என்பவர் ஒரு ஆய்வு செய்கிறார். அவருடைய ஆய்வு ஒரு முக்கியமான முடிவை வந்து அடையுது. இவர் சொன்ன மாதிரி, ஜாம்சன் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல வந்து உருட்டி வச்ச ஒரு பந்து மாதிரி கிடையாது. அணுக்கள்ல நடுவுல ஒண்ணு இருக்கு, கரு. அந்த கருவுல தான் அந்த நேர் மின்னேற்றம் பெற்ற துகள் இருக்கு. அதை சுற்றி எதிர் மின்னேற்றம் பெற்ற துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்ற கருத்தை வந்து ரூதர்ஃபோர்டு வந்து வைக்கிறார். அவர் அதுக்கு ஒரு பரிசோதனை நடத்தினார். ஒரு மெல்லிய தங்க தகடு, அதை வந்து கோல்டு ஃபாயில்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃபாயில்ல ஹீலியம் என்ற வாயு அதனுடைய அணுக்கருவை மட்டும் எடுத்து அதிவேகத்துல அது அடிக்கும் பொழுது அந்த அந்த அணுக்கருவானது ஆல்பா பார்ட்டிகல் சொல்லுவோம். அது வந்து அந்த கோல்டு ஃபாயில வந்து பிளந்து கொண்டு வெளியே செல்லல, அது திருப்பி வந்துருது. இது ஏன் போனது திருப்பி வருது, ஏன் வந்து அது வந்து பொத்துக்கிட்டு போகல அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுதுதான் அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அது நடுவுல வந்து அணுக்கருவுல பாசிட்டிவா இருக்கும். ஹீலியமும் வந்து நேர் மின்னேற்றம் பெற்ற துகள், அதுவும் எது நேர் மின்னேற்றம், அதனால விளக்கிறது, அதனால அது நெருங்கவே முடியல, அதனால திருப்பி வந்துருது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவர் வந்து அப்போ அவர் ஒரு புதிய மாடலை வைக்கிறாரு. கருன்னு ஒண்ணு இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்ங்கிற எதிர் மின்னேற்றம் பெற்ற துகள்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாரு. இதுக்கு அடுத்த தியரியா வந்ததுதான் நீல் போர் 1913 வைக்கிறாரு. எலக்ட்ரான் வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் சுத்தி ஓடாது, அது குறிப்பிட்ட வட்ட பாதையில தான் சுத்தி ஓட முடியும்னு பல்வேறு கணக்கீடுகளை வச்சு அதை நிரூபிக்கிறாரு. கடைசியாக 1926 நவீன கோட்பாடு வந்திருக்கு, குவாண்டம் மாடல் என்று சொல்லக்கூடிய அணு உற்பத்தி வந்திருக்கு. இப்ப நம்மளுடைய கவனம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப
இப்ப பொருள்கள் வந்து அணுக்களால் ஆனவை என்றதுல நமக்கு கருத்து வந்து நிறுவனமாகிவிட்டது. அணுக்கள் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அணுக்களுக்குள்ள புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ள துகள்கள் இருக்கு. புரோட்டான்கள் எல்லாம் இணைந்து அணுக்கரு என்ற மைய பகுதியாக இருக்கும். அந்த கருவை சுற்றி எலக்ட்ரான் என்ற துகள் சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். இப்ப அடுத்த கேள்வி வருது. இந்த புரோட்டான் என்ற துகள்கள் எண்ணிக்கை கூட கூட வந்து உங்களுக்கு தனிமம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு புரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹைட்ரஜன், 2 புரோட்டான் இருந்துச்சுன்னா அது ஹீலியம், 3 புரோட்டான் இருந்துச்சுன்னா நித்தியம். இப்படியே போய்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து 98, 99, 100, 103 தனிமங்கள் இந்த பூமியில இருக்கு. அப்போ இந்த 103 தனிமங்கள்ல 103 புரோட்டான் வந்து அந்த கருக்குள்ள இருந்துச்சுன்னா புரோட்டான் ஒன்னை ஒண்ணு விளக்காம எப்படி இருக்கு? இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வியா வந்திருக்கு. அப்ப அதை விளக்குவதற்கு தான் இந்த புரோட்டான்களை ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய இந்த விளக்கு சக்தியை தாண்டி ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, ஆற்றல் ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து இவை எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கு, பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப அணுசக்தி என்பது அந்த பைண்டிங் எனர்ஜியை ரெக்கவர் பண்ற, அதுலேருந்து நம்ம வந்து ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் அணுசக்தியினுடைய அடிப்படையான விஷயமாக அதுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ இதான் முக்கியமான அடிப்படையான ஒரு அம்சங்கள். இதுல பாத்தீங்கன்னா 2 விதத்துல வந்து அணுசக்தியை பயன்படுத்த முடியும். ஒண்ணு வந்து அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு என்பது உயரிய அணு அணு எண் உள்ள தனிமங்களில் இருந்து தான் அதை நீங்க தயாரிக்க முடியும். அணுக்கருன்னா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், யுரேனியம் என்ற ஒரு ஒரு தனிமம் இருக்கு. அந்த யுரேனியம் தனிமத்துல 92 புரோட்டான்கள் இருக்கும் உள்ள. அந்த 92 புரோட்டான்களோட வேற சில துகள் இருக்கு, நியூட்ரான் என்ற துகள். இந்த துகளுக்கு வந்து எந்த விதமான மின்னேற்றமும் கிடையாது. புரோட்டானுக்கு நேர் மின்னேற்றம் உடையவை. 92 புரோட்டான் இருந்துச்சுன்னா அதை சுத்தி 92 எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் கருக்குள்ள 92 புரோட்டானும் அதோட சேர்ந்து சில 138 33 நியூட்ரானும் சேர்ந்து இது இயற்கையில கிடைக்கிறது 92 U235 என்ற ஒரு தனிமம். இந்த தனிமத்தை நீங்க வந்து ஒரு நியூட்ரானா வச்சு நீங்க வந்து அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது 2ஆ உடையும். அப்படி உடையும் பொழுது அது பேரியம், கிரிப்டான் என்று 2 இரு தனிமங்களாக உடையுது. அதோட சேர்ந்து அதிவேக நியூட்ரான்கள் 3 வெளிப்படுது. இந்த நியூட்ரான்கள் வேகமாக வெளிவரக்கூடிய நியூட்ரான்களுடைய ஆற்றலை தான் வந்து அணு உலைகளில நாம வந்து எடுத்து ஒரு நீரை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுறோம். வெப்பமான நீர் வந்து நீராவி ஆகுது. நீராவி வச்சு நீங்க வந்து டர்பைனை இயக்கி மின்சாரம் தயாரிக்கப்படுது. இதுதான் அடிப்படையான கருத்து அணுக்கரு பிளவுல. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையில யுரேனியம்ல வந்து உங்களுக்கு யுரேனியம் 238 தான் பூமியில கிடைக்குது. அதுல 5% தான் U235 இருக்கு. இது எப்படி உடையுதுங்கிறது இந்த படத்துல வந்து சுற்றி காட்டப்பட்டிருக்குது. இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ள அணுக்கரு பிளவு சம்பந்தமான தொழில்நுட்பத்தை இப்ப நம்ம பேச போறதில்ல. அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இதை தாண்டி நம்ம வந்து அணு சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அணுல நம்ம சொன்னோம் கரு இருக்கு, கருவுல வந்து புரோட்டான் இருக்கு, அது வந்து நேர் மின்னேற்றம் பெற்றவை. அதை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற துகள் வந்து எலக்ட்ரான், அது எதிர் மின்னேற்றம் பெற்றவை. புரோட்டான் என்பது எடை அதிகமானது, எலக்ட்ரான் என்பது எடை குறையானது. ஆனா ரெண்டுக்கும் ஒரே அளவு மின்னேற்றம் உள்ளவை. இப்ப இது வந்து இதை போல 1760 மடங்கு எடை பெருசு எலக்ட்ரானோட புரோட்டான். ஆனால் இரண்டும் ஒரே அளவு மின்னேற்றம் பெற்றவை. நேர் இது எதிர் மின்னேற்றம் பெற்றவை. இதுதான் வந்து இந்த துகள்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு துகள் மட்டும் இருந்து ஒரு புரோட்டான் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தை நாம் வந்து புரோட்டியம்ங்கிறோம். அதுதான் ஹைட்ரஜன். இயற்கையிலே நாம பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன். அதை தாண்டி சில நேரங்கள்ல ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கும். அதை டியூட்டீரியம் என்று சொல்கிறோம். அதுவும் ஹைட்ரஜன் தான். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது ஹைட்ரஜன் தான். ஆனா கூட ஒரு நியூட்ரான் வந்து அதனுடைய கருக்குள்ள இருக்கு. அதனால அது வந்து ஓரக தனிமம்னு சொல்றோம். அது டியூட்டீரியம். அதே போல 2 நியூட்ரான் இருந்துச்சுன்னா ட்ரிஷியம். அது வந்து அதுவும் ஓரக தனிமம். இப்படிதான் வந்து அணுக்குள்ள இருக்கு. இயற்கையில கிடைப்பது என்பது வந்து உங்களுக்கு வந்து புரோட்டியம் தான். டியூட்டீரியம், டிரிஷியம்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். 1 மில்லியன்
ஹைட்ரஜன் உங்க கையில இருந்துச்சுன்னா ஒரு அணு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டியூட்டீரியம் இருக்கலாம், 2 அணு 3 அணு இருக்கலாம், ஒரு டிரிஷியம் அணு இருக்கலாம். இப்படிதான் வந்து இயற்கையில நம்ம இன்றைக்கு பார்க்க முடியுது. இப்ப அணுக்கரு இணைவு என்றால் என்ன பார்க்கிறோம். இப்ப அணுக்கரு இணைவுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப 2 புரோட்டான்கள், அதாவது 2 ஹைட்ரஜனை நீங்க அதனுடைய எலக்ட்ரானை நீக்கிட்டீங்கன்னா அந்த புரோட்டான் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை நீங்க அருகருகே கொண்டு வந்து இணைக்கிறீங்க. இணைச்சா அது வந்து ஹீலியமாக மாறும். இதுதான் ஒரு முதல் ப்ராசஸ். இந்த ஹீலியம நீங்க வந்து ஒரு இதுல வந்து நீங்க பார்க்கலாம். அது வந்து என்னன்னா, அதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து புரோட்டான், இன்னொரு புரோட்டானை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த புரோட்டானையே நீங்க உடைக்கிறீங்க. உடைச்சா மூணு துகளா உடையுது, 2 துகளா உடையுது. ஒரு துகள் வந்து நியூட்ரான், இன்னொரு துகள் வந்து பாசிட்ரான் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் மாதிரி அதுவும் அதே எடை உள்ளது. ஆனால் நேர் மின்னேற்றம் பெற்றது. ஏன்னா புரோட்டானுக்கு நேர் மின்னேற்றம்னால அதுல இருந்து வரக்கூடியது நேர் மின்னேற்றமா தான் வரும். மின்னேற்றம் இல்லாத ஒரு நியூட்ரான் வருது. அதை தாண்டி இன்னொன்னு வருது, அது பேரு நியூட்ரினோ. நம்ம அதை பத்தி விரிவாக பேச வேண்டியிருக்கு. நியூட்ரினா என்ன, இப்ப நமக்கு ஆய்வு கூடம்லாம் வந்து அது சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அது நம்ம தனியாக விவாதிக்க வேண்டியது. இப்போ ஒரு புரோட்டானை நீங்கள் உடைத்து ஒரு நியூட்ரான் வந்து தயாரிக்க முடியும். இந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் ஒன்று சேர்த்தா உங்களுக்கு ஒரு டியூட்டீரியம் என்றக்கூடிய ஒரு அணு வந்து கிடைக்கும். அதே மாதிரி டியூட்டீரியம் மாதிரி ட்ரிஷியமும் நீங்க தயாரிக்க முடியும். நீங்க இயல்பாக கிடைக்கிற அந்த புரோட்டியத்தையே நீங்க டியூட்டீரியமாக மாத்தலாம். டியூட்டீரியத்தை தொழில்நுட்பம் மூலமாக டியூட்டீரியத்தை ஹீலியம் ட்ரிஷியம் மூலமாகவும் மாத்தலாம். இப்ப இந்த டியூட்டீரியத்தையும் ட்ரிஷியத்தையும் நீங்க இணைக்கிறீங்க, அது வேகத்துல கொண்டு வந்து இணைச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹீலியம் என்ற ஒரு தனிமம் கிடைக்கும். அந்த ஹீலியம் என்ற தனிமம் வந்து கிடைக்கும் பொழுது ஒரு நியூட்ரான் தனியாக வெளிப்படுது, அதுல இருந்து எனர்ஜி வந்து வெளிப்படுது. இந்த எனர்ஜியை, இந்த ஆற்றலை நாம் வந்து பயன்படுத்துவதுதான் வந்து ஃபியூஷன் எனர்ஜி என்று சொல்ல போறோம். அணுக்கரு இணைவு வினை என்று. இந்த அணுக்கரு இணைவு வினைதான் சூரியன் போன்ற எல்லா நட்சத்திரங்களையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அணுக்கரு இணைவு சம்பந்தமான எல்லா ஆய்வுகளையும் நாம வந்து செயற்கை சூரியன் என்று அழைக்கிறோம். இது சூரியனிலே நடைபெறக்கூடிய ஒரு ஒரு அணுக்கரு வினையில ஒண்ணு முக்கியமானது வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷன். இது வந்து இந்த படத்துல நம்ம போட்டிருக்கோம். இப்ப இன்னொரு விதவிதமான வினைகளை நீங்கள் ஏற்படுத்த முடியும். ஒரு ஹைட்ரஜனை இணைச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு டியூட்டீரியத்தை தயாரிக்கிறீங்க. அந்த டியூட்டீரியத்துல இன்னொரு ஹைட்ரஜனை இணைச்சா நீங்க ட்ரிஷியம் வந்து கிடைக்குது, ஹீலியம் வந்து உருவாகுது. இதே மாதிரி ஹைட்ரஜன் இணைச்சு இதே மாதிரி வருது, 2 ஹீலியத்தையும் இணைச்சு நீங்க வந்து 2 ஹீலியமா வருது. இந்த 2 ஹீலியத்தையும் நீங்க வந்து மறுபடியும் இணைக்கிறீங்க, அது உடைஞ்சு வந்து ஒரு ஹீலியம் 3 வந்து ஹீலியம் 4 ஆமாது. அதான் ஸ்டேபிள் ஐசோடோப்னு சொல்லுவோம். இதெல்லாம் அன்ஸ்டேபிள் ஐசோடோப். இது வந்து இது 2 ஸ்டேபிளா மாறுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு ஹைட்ரஜன் அணுவை வெளியிடுது, ஒரு ஹீலியம் அணு வருது, அதோட சேர்த்து இன்னொரு ஹைட்ரஜன் வருது, ஆற்றல் வெளிவருகிறது. இந்த மாதிரியான அணுக்கரு இதுதான். இப்ப நீங்க அணுன்னு சொல்லும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது பகுக்க முடியாம மிகச்சிறிய பொருள் அப்படின்னு சொல்றோம். சிறிய அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 கிராம் பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 1 கிராம்ல வந்து எவ்வளவு அணு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அவகாட்ரோ என்ற விஞ்ஞானி வந்து சொல்லியிருக்கிறார். 6.22 × 10⁻23. 6.02 1 போட்டு அதுக்கு பின்னாடி 23 சைபர் போட்ட எண்ணால பெருக்குனா எவ்வளவு பெரிய எண் வருமோ அதுதான் அந்த அளவுக்கான அணுக்கள் சேர்ந்து 1 கிராம் உருவாகும். எந்த ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த தனிமத்தினுடைய 1 கிராம் எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இத்தனை எண்ணிக்கையில அணுக்கள் இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவிலையும் கொஞ்சோண்டு வந்து நீங்க ஒரு ஆற்றலை நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் அதுல இருந்து வரும்னு பாருங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு அணு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நெக்லிஜிபிள், அது கன்சிடரே பண்ண முடியாது, அவ்வளவு சிறிதாக இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய கோட்பாட்டு அளவுல. இப்ப இது வரைக்கும் நான் பேசினதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம வந்து விளக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதற்கும் கேள்விகள் தெளிவா இருக்கையா? அந்த ஃபியூஷன் இது சேர்க்கையும்
ம். விளக்கத்தையும் அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. கரெக்டா இருக்கு. நீங்க அடுத்து மேல போலாம். வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தெரியல. இருந்தா பதிவு பண்ணலாம். ஓகே. சரி, இந்த அடிப்படையில தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப அணுக்கருவை பத்தி நாம சொல்லும் பொழுது, அணு ஆற்றல்ல 2 தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒண்ணு அணுக்கரு பிளவு, இன்னொன்னு அணுக்கரு இணைவு என்று சொன்னோம். அணுக்கரு பிளவுல என்ன சாதகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கிடையாது. ஏன்னா அணுக்கரு உடைஞ்சு அதுலேருந்து ஆற்றல் வெளிப்படுகிறது அதுதான். எரிபொருள் போக்குவரத்து செலவு கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நம்ம கல்பாக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூயல் பெல்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு குச்சி, ஒரு பென்சில் தடிமன் 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு பென்சில் எடுத்து கணக்கு பண்ணுங்க. அது மாதிரி ஒரு 50, 60 ராடு, அதான் ஃபியூயல் ராடுன்னு சொல்லுவோம். அதை சொருகிட்டு நீங்க அணுக்கரு வினையை நீங்கள் துவக்கி என்றால், அது 3 ஆண்டுகளுக்கு ஓடும். நீங்க ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப எரிபொருள் போக்குவரத்து செலவு என்பது மிகவும் குறைவு. ஆனால் அந்த அந்த எரிபொருள் எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா, தனிமம்னா அதனுடைய ஆக்சைடு இது மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்துல இருக்கும். அப்ப அந்த அந்த எரிபொருள்ல வந்து இருக்கக்கூடிய அணு உடைஞ்சு, அதுக்குள்ள வந்து இன்னும் வேறு சில அணுக்கள் உருவாகுது பார்த்தீங்களா? அந்த அணுக்கள் வந்து ஒரு ஸ்டேபிள், அதாவது வந்து அ ஒரு நிலையான அணுவாக இருக்காது. அதிலிருந்து கதிர்வீச்சு உமிழ்ந்து, அது நிலையான தன்மையை அடைவதற்கு தொடர்ச்சியாக கதிர்வீச்சு உமிழ்ந்து கொண்டிருக்கும். இது ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. ஆனால் அந்த தீர்ந்து போன எரிபொருள நீங்க மறுபடியும் வந்து அத ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம். நமக்கு அ பொதுவாக அணு உலையில பயன்படுத்தக்கூடிய இது வந்து யுரேனியம் 238 என்ற ஒரு அணு. அதுதான் வந்து அதிகமாக கிடைக்குது. அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஒரு 0.5% தான் வந்து U-238 5 என்பது இருக்குது. இந்த 235 தான் வந்து கரு பிளவை ஏற்படுத்தக்கூடியது. 238 வந்து வந்து ஒரு நிலையான அணு. அதெல்லாம் பிளவெல்லாம் பிளக்க முடியாது. நீங்க போய் நியூட்ரான வச்சு ஹிட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. அப்படியே இருக்கும் அது கும்முன்னு. ஆனா 235 மட்டும் தான் வந்து உடையும். அதுலேருந்து தான் ஆற்றல் வருது. அப்ப நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த யுரேனியம் மெட்டல வந்து சிறு துகளாக்கி ஒரு பெரிய மிக்ஸியில போட்டு அரைக்கும் பொழுது, அதிக எடை உள்ளது வெளியில போயிரும். குறைந்த எடை உள்ளது அந்த சுற்றுல நடுவுல நிக்கும். அந்த நடுவுல நிக்கிறத மட்டும் எடுத்தா, உங்களுக்கு அளந்து பார்த்தீங்கன்னா, அதுல U-235 என்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அப்ப அது 0.5லேருந்து 5% 2% வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினீங்கன்னா, அது பேரு என்ரிச்டு யுரேனியம். இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துற ப்ராக்கு தான் செறிவூட்டல், என்ரிச்மென்ட் என்று நாம் அழைக்கிறோம். சரி செறிவூட்டப்பட்ட அந்த எரிபொருள தான் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து 2.5 அணுகுண்டுல 5% தான் இருக்கும். 100%லாம் இருக்காது. 2.5% இருக்கக்கூடிய அந்த எரிபொருளிலே நீங்க வந்து 97.5% வந்து உங்களுக்கு U-238 235 தான் இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த 238 மேல நியூட்ரான் போட்டு விடாம பம்பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்ல, அட்டிக்க அதுவும் பல நேரங்களிலே வந்து அன்ஸ்டேபிளா மாறி அதிலேருந்து கதிர்வீச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த தீர்ந்து போன எரிபொருளை நீங்க ரீப்ராசஸ் பண்ணி அதையும் வந்து நீங்க எரிபொருளா மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல மொத்த எடையையும் ஆற்றலாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஆராய்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்லயும் இருக்கு. ஆக வந்து 1 கிராம் பொருளை எடுத்துட்டீங்கன்னா, அதுல உள்ள எல்லா ஆற்றலையும் நீங்க அதுலேருந்து வெளிய கொண்டு வந்துரலாம். வாதகம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய யுரேனியம் சுரங்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. யுரேனியம் அளவு வந்து கம்மியா இருக்கு. 2வது வந்து அந்த தீர்ந்து போன எரிபொருள்ல கதிர்வீச்சு. அது நீண்ட காலம் நீங்க வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துல புதைச்சு வைக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக வந்திருக்கு. அப்புறம் 3வது வந்து அணு உலையில விபத்து ஏற்பட்டால், அதை சுற்றி உள்ளவர்களுக்கு நீண்டகால பாதிப்பு ஏற்படும். 4வது கட்டுமானம் வந்து ஒரு 15, 20 வருஷம் ஆகும். நீங்க ஒரு 2 வருஷத்துல தெர்மல் பவர் பிளான்ட்ட போட்டுறலாம். அதாவது வந்து ஒரு அனல் மின் நிலையத்தை நிலக்கரியால இயங்கக்கூடிய ஒரு அணு மின் நிலையத்தை ஒரு 4 வருஷம், அதிகபட்சம் போனா 4 வருஷம் திட்டமிடல்லேருந்து ஆரம்பிச்சு இயக்கம் வரைக்கும் 4 வருஷத்துல கொண்டு வந்துரலாம். ஆனால் இது 20 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். அதை தாண்டி
இதுல இந்த அணுக்கரு வினையில வந்து அந்த தீர்ந்து போன எரிபொருள்ல 1% புளூட்டோனியம் என்ற ஒரு அணுக்கருவும் கிடைக்கும். அந்த புளூட்டோனியம் என்பது அணுகுண்டு தயாரிப்பதற்கான ஒரு மெட்டீரியல். அது புளூட்டோனியம் தான் அணுகுண்டுல இருக்கக்கூடியது. ஆக வந்து ஒரு மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது அணுக்கரு பிளவுல. அணுக்கரு இணைவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கிடையாது. நம்ம பார்த்தோம், எங்க வரவே இல்லை. எரிபொருள் போக்குவரத்துங்கிற செலவே கிடையாது. ஏன்? ஹைட்ரஜன் தான் வேணும். ஹைட்ரஜன் எங்கேருந்து எடுப்பீங்க? தண்ணியை பகுத்து, நீரை பகுத்து அதுலேருந்து ஹைட்ரஜன் எடுத்துடலாம். நீர் எல்லா இடத்துலையும் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. கடல் நீரை எல்லையோ எடுத்து நீங்க வந்து பகுத்து கொண்டு வந்துடலாம். அப்புறம் தீரா எரிபொருள். பூமியில இருக்கக்கூடிய நீரின் அளவு என்பது மிக பிரம்மாண்டமான அளவு நீர் இருக்கு. அது நிலைப்புறு பயன்பாடு, தொடர்ச்சியாக சஸ்டைனபிளாக அதனுடைய பயன்பாடு இருக்கும். கதிர்வீச்சுங்கிறது இதுல கிடையாது. அதுல இருக்கிற மாதிரி உடைஞ்சு போய் 2 விதமான ஓரகத் தனிமம் கிடைச்சு, அந்த ஓரகத் தனிமம் நிலையற்ற ஓரகத் தனிமம் வந்து கதிர்வீச்சை உமிழ்ந்து நிலையான தன்மையை அடைவது என்ற நிலை இதுல கிடையவே கிடையாது. அடுத்து இதுல அணுகுண்டு தயாரிக்க முடியாது. இது வாதகம் என்றால் சூரிய அளவிற்கு இங்க உயர் வெப்பத்தை கொண்டு வரணும். அது நடக்கிறதா பெரும் பிரச்சனை. வெப்பம்னா உயர் வெப்பம்னா நம்ம பாக்குறோம், நம்ம தண்ணீர் வந்து 100 டிகிரி வெப்பத்துல ஆவியா போயிருதுன்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் ஒரு எண்ணெயை வீட்டுல எண்ணெயை வச்சு பொரிக்கிறோம், அதெல்லாம் 300 டிகிரில போகுது. நீங்க இன்னும் தாண்டி வந்து ஒரு 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 ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ள போறீங்க. எஃகு ஆலையில போய் அதனுடைய உலையில எஃகு உருகி கொட்டுதுல, அது எவ்வளவு வெப்பம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 டிகிரி வெப்பம். ஆனால் இங்கே தேவைப்படக்கூடியது வந்து 100 மில்லியன் டிகிரி வெப்பம் இருந்தால்தான் இது இணையம். இல்லைன்னா 2 கருமையும் கொண்டு போக முடியாது. அப்ப 100 மில்லியன் பெரிய பிரச்சனை அது. அடுத்தது வந்து இது 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 ஆய்வுகள் நடந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது நீண்டகால கட்டுமானம் ஆகும். இப்ப இதை விட அதிகமாக கட்டுமானம் வந்து நீண்டகால கட்டுமானத்துல வரும். ஆய்வுகள் வந்து இன்னும் முழுமை அடையல. இது ஆற்றலை பயன்படுத்த முடியும் என்பது கோட்பாட்டு ரீதியாக தான் இருக்கு. கோட்பாட்டு நடைமுறைக்கு இன்னும் வரல, முற்று பெறாத ஆய்வா தான் இருக்கு. அப்பப்ப ஏற்படுற முன்னேற்றங்களை உங்களுக்கு பத்திரிகைகள் செய்திகள்ல வர்றீங்க, பாக்குறீங்க. என்ன வளர்ந்திருக்கு, என்ன வளரலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நான் வந்து இது 2 இதுல உள்ள முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப அணுக்கரு இணைவு சம்பந்தமாக உள்ள விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல வந்து எவ்வளவு நாளாக இந்த கருத்தியல் வந்திருக்கு, என்ன ஆய்வு நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அணுகுண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து ஹிரோஷிமா நாகசாகில 1945ல பயன்படுத்தப்பட்டது. அதை தாண்டி ஆய்வுகள் நடந்து ஹைட்ரஜன் குண்டு என்று வந்துருச்சு. ஹைட்ரஜன் குண்டு என்பது இந்த ஹைட்ரஜன் அணுக்களை இணைத்து உருவாகும் பொழுது வெளிப்படக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றலை, அது அணுக்கரு இணை மூலமாக நடக்கக்கூடிய ஆற்றலை கட்டுப்படுத்தப்படாத, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ரியாக்ஷனா இருக்கிறது தான் ஹைட்ரஜன் பாம். இது வந்து நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு வந்து ஆக்கபூர்வமாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை கட்டுப்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பம் வேணும். பாம் செய்யறது ஈஸி, கட்டுப்படுத்தப்படாம நீங்க ஈஸியா அதை பண்ணிட்டு போயிடலாம். கட்டுப்படுத்தப்படக்கூடிய அணுக்கரு இணைவு வந்து முக்கியமான விஷயமா வந்திருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 ஹைட்ரஜனை இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது புரோட்டானை நேர் மின்னேற்றம் பெற்ற 2 துகள்களை அருகருகே கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஆற்றல் வந்து தேவைப்படுது. இப்போ 2 புரோட்டான்களை நெருக்கமாக நீங்க கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மின்சாரம் வேணும். பாத்தீங்கன்னா அதனுடைய அளவை வந்து நான் இப்ப இருக்கிற வீட்டுல பயன்படுத்துற யூனிட்ல நான் போட்டிருக்கேன். 4.45 × 10⁻⁻26. மிக மிக பெரிய சிறிதுதான். என்னன்னா ஒரே ஒரு புரோட்டானை 2 புரோட்டான்களை அருகருகே கொண்டு வரதுக்கு இவ்வளவுதான். ஆனா நீங்க 1 கிராம் புரோட்டான்கள் 1 கிராம் ஹைட்ரஜனை சேர்க்கணும்னா அப்படியே 10⁻26 மல்டிப்ளை பண்ணுங்க, எங்க போயிடும் பாருங்க. ஆக வந்து உங்களுக்கு 2 அதை நெருக்கி வைப்பதற்கு மிக அதிகமான சக்தி ஆற்றல் தேவைப்படுகிறது. இப்ப அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா 2 துகளையும் 1200 கோடி டிகிரி கெல்வின் அளவிற்கு வெப்பமேற்றணும். இதுதான் உயர் வெப்ப அணுக்கரு இணைவு என்று சொல்கிறோம். அந்த உயர் வெப்ப அணுக்கரு இல்லைன்னா 2ஐயும் படுவேகத்துல எதிரெதிரில பயணிக்க வச்சு மோத விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவும் வந்து நெருக்க முடியும். அது வந்து உயர் முடுக்க அணுக்கரு இணைவு.
இது 2 இதெல்லாம் கோட்பாட்டு அளவுல தான் வந்து யோசிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்ப 1200 கோடி டிகிரி கெல்வின் வெப்பம் வந்து உருவாகுதுன்னா, அது எங்கேருந்து நீங்க எங்க கையாளுவீங்க? எந்த இடத்துல வைப்பீங்க? அது தாங்கி நிக்கக்கூடிய களம் எங்க இருக்கும்? இப்ப நீங்க வந்து அ அ ஒரு எஃகு உலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஃகு உலையில 2000 டிகிரி வெப்பத்துல வந்து எஃகு உருக்கு வருது. அத சுற்றி என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு சிமெண்ட் கட்டடம் இருக்கு. அது உள்ள ரெஃப்ராக்டரி அப்படி கூட என்ற மெட்டீரியல்னால நம்ம வந்து இன்னொரு லேயர் போட்டோம். ரெஃப்ராக்டரி மெட்டீரியல் வந்து 10,000 டிகிரி வெப்பம் வரைக்கும் தாங்கும். அத நீங்க கட்டிட்டீங்கன்னா. உள்ள 2000 டிகிரி சூடுபடுத்துறதுனால வந்து அந்த அ வ எஃகு உலை வந்து ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. ஆனால் நீங்க 1200 கோடி டிகிரி வெப்பம் எப்படி நீங்க கொண்டு போய் நிக்க போறீங்க? அதனால என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, 1200 கோடி டிகிரி ஏன்னா சூரியன்ல இருக்கு. இங்க சாத்தியமே கிடையாது. ஆகவே நம்ம வந்து உயர் முடுக்க அணுக்கருவ தான் நம்ம யோசிக்கணும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் ஆரம்ப கட்டத்துல வந்த ஒரு ஆய்வு ஒரு வழியாக வந்து வந்து சேர்ந்துச்சு. இப்ப ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னா, கட்டுப்படுத்தப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு வேணும். கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு இணைவு வேணும்னா, நீங்க இப்போதைக்கு உயர் முடுக்க அணுக்கரு இணைவு மூலமாக தான் சாத்தியப்படுத்த முடியும். இப்ப அதிவேகத்துல துகள் கற்றைகளை உருவாக்கணும். எதிர் எதிர் திசையில அவை பயணிக்க வேண்டும். நேரடியாக மோதணும். அந்த மோதல் மூலமாக உங்களுக்கு வந்து அ அ 2 கருக்கள் இணைஞ்சு ஆற்றல் வெளிப்படணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு இப்ப இதை செயல்படுத்தி பார்ப்போம். வேறு சில கோட்பாடுகளும் வந்திருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, பொருள் எதிர்பொருள் ன்னு சொல்லும். பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து ஒரு அணுக்களால் ஆனது. அணுக்களுக்குள்ள போனீங்கன்னா, நடுவுல புரோட்டான், வெளியில எலக்ட்ரான். புரோட்டான் நேர் மின்னேற்றம், எலக்ட்ரான் எதிர் மின்னேற்றம். இதுவே இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. புரோட்டான் எதிர் மின்னேற்றம், எலக்ட்ரான் நேர் மின்னேற்றம் உள்ள அ அணுக்கள் இருக்கா? அப்படின்னா இருக்கு. அவைகளை எதிர் அணுக்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அணுக்களால உருவான பொருட்கள்ல இருக்கா? இருக்கு. அவை பேரு எதிர்ப்பொருள்னு சொல்றோம். பொருளும் எதிர்ப்பொருளும் சந்திச்சா என்ன ஆகும்? ஒண்ணை ஒண்ணு அதிவேகத்துல மோதி படுவே அதிகமான ஆற்றல் வெளிப்படும். இது ஒரு இது. இப்ப இப்ப நீங்க இப்ப இன்றைக்கு உலகத்துல வந்து பொருள் தான் பார்க்கிறோம். எதிர்ப்பரு பொருள்ங்கிறது வந்து எங்கேயோ இருக்கு. அண்டத்துல எங்கோ இருக்கு எதிர்ப்பரு பொருள். இவ்வளவு பூமியில கிடையாது, சூரிய குடும்பத்துல கிடையாது. ஆனால் எதிர்ப்பரு பொருள்களை நீங்கள் உருவாக்க முடியும். செயற்கையாக உருவாக்க முடியும். இப்ப எதிர்ப்பொருள் பொருளை உருவாக்கி, பொருளையும் எதிர்ப்பொருளையும் நீங்க மோத வச்சீங்கன்னா, அதுல வரக்கூடிய ஆற்றல். இது ஒரு கோட்பாடு தான். அதே மாரி பைரோ எலக்ட்ரிக் அப்படின்னு. நீங்க எல்லாருக்கும் வந்து அ மேக்னெட் தெரியும். காந்தம் தெரியும். காந்தம் வந்து ஆரம்பத்துல இயற்கையான காந்தம் தான் பார்த்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு காந்த துண்ட பார்த்திருக்கோம். ஒரு இரும்பு துண்டா இருக்கும். இரும்பு பீஸ் தான். ஆனா ஒரு பக்கம் அதுக்குள்ள வேற ஒரு இரும்ப பக்கத்த கொண்டு போனீங்கன்னா, பட்டுன்னு கவர்ந்து இழுக்கும். இப்ப அதத்தான் காந்தம்னு சொல்றோம். இப்ப அந்த காந்தத்துக்கு சாதாரண இரும்புக்கும், காந்தப்படுத்தப்பட்ட இரும்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அந்த காந்தப்படுத்தப்பட்ட இரும்புக்குள்ள உள்ள அ அந்த துகள்கள் அந்த இது வந்து ஒரு அ பேட்டர்ன்ல இருக்கும். ஒரு ஒரு அதத்தான் காந்தம்னு சொல்றோம். காந்தத்துக்கு நேர் இது கவுண்டர் பார்ட்டா இருக்கிறது எலக்ட்ரிக். அதே மாரி எலக்ட்ரிக் சில பொருட்கள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், எலக்ட்ரிக்கல் இது வந்து ஃபீல்டு வந்து அ அரேஞ்ச்டு அதாவது வரிசைப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கும். காந்தத்துல வந்து காந்த துகள்கள் வரிசைப்படுத்தப்பட்டதுல இருக்கும். காந்தத்துல. எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல அது மாரி இருக்கும். பைரோ எலக்ட்ரிக்ன்னு சொல்லுவோம். அந்த அந்த பொருள் ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக பூமியில கிடைக்குது. பைரோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்களை மூலமாகவும் நீங்க வந்து இந்த கரு இணைவை நீங்க சாத்தியப்படுத்தலாம். அடுத்து அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு 2யும் சேர்த்து வச்சு பார்க்கலாமே! அதுவும் இருக்கு. இப்ப அணுக்கரு பிளவு மூலமாக வெளிப்படக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி, நீங்க அணுக்கரு இணைவை உருவாக்க முடியுமா? அப்படிதான் ஹைட்ரஜன் பாம் வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு வந்து ஒளிக்குமிழ் இணைவு அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. இது அது வந்து ஒரு ஒளிக்குமிழ் வந்து தகரும் பொழுது அதிலிருந்து ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றலும் பிரம்மாண்டமான ஆற்றலாக நீங்க எடுத்து செல்ல முடியும். இதுலலாம் ஆய்வுகள் ரொம்ப காலமா நடந்திருக்கு. உயர் முடுக்க அணுக்கரு இணைவு செய்து பார்த்திருக்காங்க. அதிவேக துகள் கற்றை மோதல்ல கோட்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி அணுக்கரு இணைவு சாத்தியப்படுமான்னு பார்த்திருக்காங்க.
அப்ப பொருள் எதிர்பொருட்களை உண்டாக்கி பரிசோதனை கூடத்துல பொருளையும் எதிர்பொருளையும் மோத விட்டு வருதா, இணைவு நடக்குதா, அது செய்திருக்கிறார்கள். எல்லாத்துலயும் தொடர்ச்சியான ஆய்வுகள் 100 ஆண்டுக்கு மேல நடந்து அதுல பெரிய அளவுல முன்னேற்றம் இல்ல. அப்புறம் தான் கடைசியில அதிவெப்ப இணைவை நோக்கி போகணும். இப்ப அதிவெப்பம்னா இப்ப பிரச்சனையே என்ன? 1 மில்லியன் டிகிரியை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? எப்படி கையாள போறீங்க? அது எந்த பாத்திரத்துல வைப்பீங்க? எந்த கண்டெய்னர் வச்சுப்பீங்க? இதுதான் பெரிய இதா இருக்கு. இப்ப இதுதான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஐயா, இதுல ஒரே ஒரு கேள்வி இருக்குயா. சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, அது புரிதல் தான். எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஒலி குமிழ் அப்படின்றது ஒரு புதுசா வார்த்தை இருக்கு. ஒரே ஒரு இதுல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு ஐயா. சவுண்ட் தான் மீன் பண்ணுது ஐயா அது? ஒலி ஆமாமா, குமிழ். ஆமா, ஆமா. அது அது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நீங்க போயிடலாம். அக்கஸ்டிக் பபிள்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதுல வந்து கேவிடேஷன் வரும், உருவாகும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வீடுகள்ல குக்கர் நீங்க பயன்படுத்திருக்கீங்கல்ல, குக்கர்ல வந்து கீழே வந்து ஒரு நீண்ட காலம் பயன்படுத்தின குக்கர்ல போய் பாருங்களேன், உள்ள வந்து புள்ளி புள்ளியா குழி போட்ட மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? வந்துருதா? எதனால வருதுன்னா, உங்களுக்கு வெப்பப்படுத்துறீங்க இல்லையா? வெப்பப்படும் போது முதல்ல ஒரு குமிழ் உருவாகும். ஒரு அந்த பகுதியில உள்ள நீர் மட்டும் சூடேறி அது ஆவியாக மாறும். அது குமிழ். அந்த குமிழ் அளவு பெருசாகிட்டே வந்து அப்புறம் வெளியில வந்து ஆவியா வெளியில வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப வேப்பரும் லிக்விடும் 2ம், அதாவது வந்து நீங்க வந்து வேப்பர்ங்கிறது வந்து வாயு நிலை, லிக்விடுங்கிறது வந்து உங்களுக்கு திரவ நிலை. திரவமும் வாயுவும் கலந்த ஒரு இடமாக அது இருக்கும். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த திரவம் வந்து தகர்ந்து குமிழ் அது வந்து அது வாயு நிலை தகர்ந்து திரவ நிலைக்கு வரும் பொழுது அதுல ஆற்றல் வெளிப்படும். அதனாலதான் உங்களுக்கு குக்கர்ல வந்து ஓட்ட ஓட்டையா வருது. சரிங்களா? இப்ப இது வந்து கேவிடேஷன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவோம். இந்த கேவிடேஷன் தொடர்பு எதுவும் கிடையாது இல்லைங்களா? இது வந்து ஒளி மூலமாக நடக்குது. சரி. ஒலி வடிவத்தில் ரெசனன்ஸ் என்பது 2 இது வந்து ஒரே ஃப்ரீக்வென்சில இருக்கும் பொழுது ரெசனன்ஸ். இது கேவிடேஷன் என்பது வேப்பர் வந்து சடன் கொலாப்ஸ் ஆஃப் வேப்பர் வந்து லிக்விட் இந்த ஃபார்முக்கு வரும் பொழுது உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஆற்றல் தான் வந்து ஒளி குமிழ் இணை. எல்லாத்தையும் ஆய்வு செய்திருக்கிறாங்க. இப்ப இதுல உயர் வெப்ப அணுக்கரு இணைவுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு முதல்ல வந்து என்ன பாக்குறாங்க, நம்ம இது வரைக்கும் நம்ம பூமியில பார்த்தது எல்லாமே திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் 3 தான் பாக்குறோம். நம்ம கண்ணால எல்லாத்தையும் பார்த்தது வாயு. எல்லா பொருளும் ஏதாவது 3 கட்டத்துல தான் இருந்தாகும். ஒண்ணு திரவமா இருக்கும், இல்ல திடப்பொருளா இருக்கும், இல்லைன்னா வாயுவா இருக்கும். ஆனா இதை தாண்டி 4வது ஒரு கட்டம் இருக்கு. அது பேரு பிளாஸ்மா. நாம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது இங்க கிடையாது, சூரியன்ல தான் இருக்கு. பிளாஸ்மா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நீங்க அதிவேகமா நீங்க இந்த வாயு ஆன பிறகும் நீங்க வெப்பப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப ஹைட்ரஜன் அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிஜன், எந்த ஒரு பொருளும் வாயு ஆன பிறகும் தொடர்ச்சியாக வெப்பம் ஏற்படுத்தி போகும்போது அந்த அணுவே சிதைய ஆரம்பிக்கும். எப்படி சிதையும்னா, முதல்ல அதை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க எலக்ட்ரான்கள்லாம் விலகி போயிடும் அதுல இருந்து. அப்ப அதுல வெறும் அணு கரு மட்டும் வந்து ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கும். எலக்ட்ரான்கள் எல்லாம் கிளம்பி போயிடும், எங்கேயோ போயிடும்னு வச்சுங்களேன். அதுதான் பிளாஸ்மா. பிளாஸ்மா என்பது நேர் மின்னேற்றம் பெற்ற துகள்களின் கூட்டம். பிளாஸ்மா உயர் வெப்பத்துல வந்து உங்களுக்கு பிளாஸ்மா உருவாகும். இப்ப இந்த பிளாஸ்மாவை பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் பிளாஸ்மா பிசிக்ஸ், பிளாஸ்மா ஆய்வுகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப இந்த பிளாஸ்மா கட்டத்தை வந்து இது வந்து சூரியன்ல வந்து எல்லாமே பிளாஸ்மா கட்டத்துல தான் இருக்கு. அடுத்தது மின்னேற்றம் பெற்ற துகள்கள். இப்ப பிளாஸ்மா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேர் மின்னேற்றம்னு சொல்லிட்டோம் இல்லையா? மின்னேற்றம்னு வந்தாலே அதுக்கும் காந்தத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மின்சாரத்துக்கும் காந்த சக்திக்கும் மின்சக்திக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. வெவ்வேறு வடிவங்கள். மின்சாரமும் காந்தமும் பிரிக்கவே முடியாது. ஒரு 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 கம்பியில நீங்க மின்சாரத்தை செலுத்துனீங்கன்னா, மின்சாரம் ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கம்பியை சுத்தி காந்த புலம் உண்டாயிரும். அதே மாதிரி ஒரு காந்த புலனுக்குள்ள ஒரு கம்பியை வேகமாக நீங்க சொருகுனீங்கன்னா அதுல மின்னேற்றம் ஏற்படும், மின்சாரம் ஓடும். ஆக மின்சாரமும் காந்தத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. ரெண்டும் எதிரெதிர் அம்சங்கள்.
ரைட்டுங்களா? இப்ப மின்னேற்றம் பெற்ற துகள்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் கரண்ட். அப்ப அது வந்து நீங்க காந்த சக்தி அதை சுற்றி வந்து காந்த சக்தி உருவாகும். அல்லது நீங்க காந்த சக்தியை வைத்து இந்த மின்னேற்றம் பெற்ற துகள்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இது வந்து ஒரு ஒரு கோட்பாட்டு வச்சுங்க. இப்ப இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி நீங்க இந்த பிளாஸ்மாவை, அதாவது நேர் மின்னேற்றம் பெற்ற துகள்களின் கூட்டத்தை அந்த இடத்துல நிக்க வைக்கலாம். எந்த தாங்குறதுக்கான பாத்திரம் எதுவுமே இல்லாம அதை தனியாக நிக்க வைக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி வந்து வருது. இதெல்லாம் கோட்பாட்டு அளவுல வருது. இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோட்பாட்டை முதல்ல நடைமுறை முன் வச்சவர் வந்து ரஷ்ய விஞ்ஞானி. அவர் பேர் வந்து ஒலேவ் லாக்ரன்டிவ் அப்படிங்கிறவரு. இவர் ஆய்வுத்தாள்ல 1952ல முன்மொழிஞ்சார். இது வந்து டொராய்டல் சேம்பர் என்று சொல்லக்கூடியது. நீங்க பாத்தீங்களா, ஒரு வளையம் டெனிக்காய்ட் பால் மாதிரி ஒரு இது வச்சுங்களேன். நடுவுல வந்து உள்ள வந்து உங்களுக்கு வாய்டா இருக்கும். உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள இதா இருக்கும். இது ஃபுல்லா வந்து இந்த சிகப்பு, இந்த 2வது படத்துல பாருங்க, இந்த சிகப்பு வளையத்துல முழுவதுமாக ஒரு உயர் காந்தமாக மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ள வந்து நீங்க பிளாஸ்மா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பிளாஸ்மாவை வந்து இந்த காந்தம் விளக்கும். அது எல்லாம் போய் நட்ட நடுவுல அந்த இடத்துல தான் நிக்க முடியும். கீழே இறங்க முடியாது. இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் போனா அது தள்ளும், இந்த பக்கம் போனா இது தள்ளும், இந்த பக்கம் போனா இது தள்ளும். ஆக மொத்தத்துல அது நடுவுல நிக்க முடியும். நிறுத்தி வைக்க முடியும். இப்ப பிளாஸ்மாவை தாங்கி நிக்கக்கூடிய பாத்திரம் ஒண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. கோட்பாட்டு அளவுல தாங்கி நிக்கக்கூடிய பாத்திரம் அதுதான். இதுதான் வந்து லாக்ரன்டிவோடைய ஆய்வுத்தாள்ல வெளிவந்தது. இது கூட எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு இத வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஆய்வுகளை பத்தி ஒரு நடந்திருக்கு. அதை நான் வந்து ஒரு ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் ஆட் பண்றேன் நான் அடுத்தது. இப்ப இந்த ஆய்வுகள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இது மாதிரி அணுக்கரு இணைவு அப்படிங்கிற கோட்பாடு வந்து எப்ப வந்துச்சு? இப்படி இணைக்க முடியும், சூரியன்ல அப்படி நடக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு நிமிஷம் நான் அந்த இதுக்கு போயிடுறேன். இந்த ஸ்லைடு எடுத்துறேன். சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். ஒரு செகண்ட் கொடுங்க. ஓகே. இதுக்கு ஒரு ஒரு நீண்ட நெடிய ஆய்வுகள் வந்து நடந்து, அது 1950ல வந்து 45ல அணுகுண்டு போட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க ஹைட்ரஜன் குண்டுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க அமெரிக்கா. இப்ப அதுல வந்து வெற்றிகரமாக 1950களில் வந்து ஹைட்ரஜன் குண்டு வந்துருச்சு. ஹைட்ரஜன் குண்டு வரும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி ஆயிருன்னா எருதுருவ உலகமா இருக்கு. ரஷ்யா ஒரு தலைமையில ஒரு ஒரு அரசியல் குழுக்கள் ஒன்றும், அமெரிக்கா தலைமையில ஒரு குழுவாகமா 2 குழுக்கள் வந்து அங்க உலகம் முழுசும் இயங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆதிக்கத்திற்காக வந்து அணுகுண்டு தயாரிக்கிறான். இவங்களும் வந்து ரஷ்யாவும் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஹைட்ரஜன் குண்டுக்கு போறாங்க. ஹைட்ரஜன் குண்டுல கதிர்வீச்சு அபாயம்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. குண்டு போட்டா எல்லாரும் செத்து போயிருவாங்க. பொருட்கள் எதுக்கும் நாசம் இருக்காது. பொருள் எல்லாம் இருக்கும், உயிர் மட்டும் போயிரும். நமக்கு வேணுங்கிறது உயிரை எடுக்கிறது தானே. பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அபகரிச்சுக்கலாம். இப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்துல தான் ஹைட்ரஜன் குண்டு என்பது உருவாக்கப்பட்டது. இப்ப ஹைட்ரஜன் குண்டு உருவாக்கப்பட்ட பிறகு ரஷ்யாவிற்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்துருச்சு. இப்ப அவர்கள் மேலாதிக்கம் பெற்று விட்டார்கள் என்றால், நம்ம வந்து இழக்கப் போகிறோமே, நாம் எப்படி வந்து செய்வது என்ற ஒரு நெருக்கடி ரஷ்யாவுக்கு உருவாயிருச்சு. இப்ப அந்த நேரத்துல தான் ரஷ்யால இருக்கக்கூடிய அந்த செஞ்சேனை, அந்த அவங்க ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயால முன்மொழியப்பட்டதுதான். அந்த லாக்ரன்டிவ் என்பவர் வந்து ஒரு சிப்பாய். அவர் முன்மொழிஞ்சதுதான் இந்த கோட்பாடு. இந்த டோக்கமாக் என்ற கோட்பாடு. இந்த கோட்பாட்டில தான் வந்து அவர் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக இந்த விஷயத்தை வந்து சொல்றார். இப்போ ஒரு பிளாஸ்மாவை தாங்கி நிற்கக்கூடிய பாத்திரம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை நாம் உருவாக்க முடியும்
அப்படின்னு அவர் வந்து இதுதான் அதற்கான வழி என்ற கருத்தியலை அவர் வந்து முன்வைக்கிறார். இப்ப அதுல இருந்து வந்ததுதான் இது. இப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு? இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி? இப்ப அவர் வந்து இப்ப டோக்காமாக் வந்து உருவாக்கிட்டாங்க, கட்டிட்டாங்க. இது மாதிரி பெரிய அளவுல பிரம்மாண்டமாக கட்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு வச்சுங்களேன். இப்ப இதனுடைய செயல்பாடு என்ன பாருங்க. அதுக்கு வந்து சில விதிகள் இருக்கு. அணுக்கருவின் இணைவு வந்து வெற்றிகரமா நடக்கணும்னா அதுக்கு ஒரு லாசன் விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த லாசன் விதி என்ன சொல்லுதுன்னா, முக்கூறுகள் இருக்கு. இந்த பிளாஸ்மாவோட அடர்த்தி எவ்வளவு நேரம் நீங்க அதை கட்டுறுத்தி நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கட்டுறுத்தல் நேரம், கன்ஃபைன்மெண்ட் டைம்னு சொல்லுவோம். டென்சிட்டி ஆஃப் பிளாஸ்மா. 3வது பிளாஸ்மா டெம்பரேச்சர், பிளாஸ்மா வெப்பநிலை. இந்த 3ஐயும் சார்ந்ததுதான் அணுக்கரு இணைவினுடைய வெற்றி. இப்ப இதுல வந்து நீங்க இது 3ம் நடத்தணும் அப்படின்னா அடர்த்தியை கூட்டணும், கட்டுறுத்தல் நேரத்தை கூட்டணும், வெப்பத்தை கூட்டணும்னா நீங்க ஆற்றலை செலவிடணும். இந்த ஆற்றலை செலவிட்டு நீங்க அணுக்கரு இணைவை உருவாக்கினீங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் செலவிடப்பட்ட ஆற்றலை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் நிலைப்புறு ஆற்றல் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. இப்ப அணுக்கரு இணைவில வெளிப்படும் நிகர ஆற்றலினுடைய வெளிப்பாடுங்கிறது பிளாஸ்மா அடர்த்தி, கட்டுறுத்தல் நேரம் இவற்றின் பெருக்கல். இது 2ஐயும் வந்து பெருக்குனீங்கன்னா அது ஒண்ணுங்கிற எண்ணை நோக்கி போக போக உங்களுக்கு நிகர ஆற்றலை நோக்கி வந்துட்டு இருக்கும். இப்ப முக்கூறு பெருக்கல் தொகையில ஒரு குறைந்தபட்ச அளவை எட்டினால்தான் நீங்கள் அணுக்கரு இணைவு என்பது சாத்தியம். இல்லைன்னா அது 2ம் தனித்தனியா தான் இருக்கும். இணைஞ்சு அது சிதைஞ்சு அதுல இருந்து ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த முக்கூறு பெருக்கல் தொகையினுடைய அளவு ஒரு குறைந்தபட்சமாக இருக்கணும். இதுலதான் 1968 தான் இந்த சோவியத் முயற்சி வந்து இந்த முக்கூறின் இரு கூறுகளாகிய பிளாஸ்மா வெப்பம், கட்டுறுத்தல் ஆகியவற்றை நடைமுறையில எட்டி காமிச்சாங்க. ஒரு மில்லியன் டிகிரி டெம்பரேச்சருக்கு போறது, இந்த மாதிரியான சில முயற்சிகளை வந்து நடைமுறையில சாத்தியப்படுத்தினது இதுலதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கூட்டு இதுக்கு பிறகு வந்து இந்த டோக்காமாக் என்ற தொழில்நுட்பம் கருத்தியலை அந்த ரஷ்ய விஞ்ஞானி வைத்த பிறகு உலகம் முழுசும் அது எல்லாருடைய கவனம் அதுல திரும்பும் பொழுது ஒரு உலகளாவிய கூட்டு ஏற்பாடு ஒன்று வருது. ஐரோப்பிய கூட்டு டோரஸ் திட்டம், ஜெட் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டு திட்டம். அது மகாபிரிட்டன்ல துவங்கப்பட்டது. இது ஐரோப்பாவில் உள்ள 40 ஆய்வுக்கூடங்களுடைய ஒத்துழைப்பும் 1991ல அணுக்கரு மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்வது. முதல்ல அணுக்கரு இணைவை வந்து நீங்க இணைவு மூலம் நடத்துறது, அதன் மூலமா ஆற்றல் நீங்க செலவிடப்படக்கூடிய ஆற்றலை விட குறைவான ஆற்றலை உற்பத்தி செய்ய முடிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதுக்கப்புறம் இதை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு என்னங்கிறத வந்து ஆய்வு செய்வது. இதுதான் 2வது. இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து டோர் சுப்ரா டோக்காமாக் அப்படிங்கிறது அவங்க இதை விட அதிக கட்டுறுத்தல் நேரத்தில் 6 நிமிஷம் 30 நொடிக்கு வந்துட்டாங்க. ஜப்பான்ல வந்து ஜேடி 60ங்கிற ஒரு டோக்காமாக் வந்திருக்கு. அது அதிக முக்கூறு பெருக்கல் தொகையை எட்டியது. அப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு அணுக்கரு இணைவு கட்டமைப்பு மிக அதிக வெப்பத்தை ஏற்படுத்தியது. இணைவு உலைகளை இயக்க தேவைப்படும் ஆற்றலை, அதனால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலை சமன் செய்யும் நிலை இன்னை வரைக்கும் எட்டல. இது வரைக்கும் எட்டல. 97ல வந்து ஜெட் உலை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 24 மெகாவாட் ஆற்றல் செலவிட்டு 16 மெகாவாட் ஆற்றல் வந்து உற்பத்தி செய்திருக்கிறாங்க. இப்ப இது 2க்கும் உள்ள விகிதாச்சாரம் 0.67 அந்த Q என்ற எண்ணால குறிக்கப்படுது. 0.67 இருந்துச்சுன்னா நீங்க செலவிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப சமநிலை எண் 10 அப்படின்னா நீங்க 1 மடங்கு ஆற்றல் செலவிட்டு 10 மடங்கு நீங்க எடுக்கிற இதை நோக்கிய ஆய்வுகள் வந்து தொடர்ந்தது. அதுலதான் வந்து இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் என்ற ஒரு அமைப்பு உருவாக்குது. ITER. இந்தியாவும் அதுல அடங்கம் தான். அதுல சேர்ந்திருக்காங்க. ITER வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா 10 வந்து 1 மடங்கு ஆற்றல் செலவிட்டு 10 மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் ITER. அந்த ITERல இந்தியாவும் உள்ளடக்கம். அதுல வந்து பிரான்ஸ்ல வந்து இப்ப ஒரு உலை நிர்மாணிச்சுட்டு இருக்காங்க. செயின்ட் பால் லே டியூரன்ஸ் என்ற இடத்துல நிர்மாணிருக்காங்க. இந்தியாவும் சில பொருட்களை அதுல வழங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா ரிசர்ச் சென்டர்னு அகமதாபாத்ல இருக்கு. அதுல இருந்து சில விஞ்ஞானிகள் அதில் பணியாற்றுகிறார்கள். கட்டுமானம் 2010ல துவங்குறது. 2025ல பிளாஸ்மா தயாரிக்கும் திட்டம்.
வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது தவிர உலகத்துல நடக்கக்கூடிய ஐஇடிஆர் கீழே நடக்கக்கூடியதை பாருங்க. ஆதித்யா இது வந்து இந்தியாவில் இருக்கு, சிறு சூரியன் சொல்றோம் அதை. இது இந்திய முயற்சி, 1989லயே துவங்கியது. அகமதாபாத்தில் உள்ள பிளாஸ்மா ஆய்வு நிறுவனத்துல கட்டப்பட்ட ஒரு நடுத்தர ஆய்வு உலை இது. அப்புறம் அல்காட்டர்னு ஒன்று இருக்கு, அமெரிக்காவுடைய மச்சாசூசெட் எம்ஐடி இருக்கு இல்லையா, எம்ஐடி வளாகத்துல இருக்கு, 2016 அமைக்கப்பட்டது. அதுவும் ஒரு சின்ன உலை தான். அப்புறம் ஜெர்மனியில மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு, பிளாஸ்மா பிசிக்ஸ். அதுல 1982 இயங்கிட்டு இருக்கு ஒன்று, ஆஸ்டெக்ஸ்ங்கிறது. அப்புறம் செக் நாட்டில் ஒன்று இருக்கு, அது வந்து செக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்மா பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல கேம்பஸ்ங்கிற ஒரு உலை வந்து இயங்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய சாண்டியாகோவில் இருக்கு. அப்புறம் வந்து இத்தாலியில டிடிடிங்கிறது ஒன்று இருக்கு. அப்புறம் நாம இப்ப ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய இஏஎஸ்டி, எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகாமாக், இதுதான் சீனால இருக்கு. இவர்கள் தான் இதுவரைக்கும் மற்றவர்கள் எல்லாரையோட மிக அதிக முன்னேற்றம் அடைந்தவர்கள். 420 செகண்ட் வந்து பிளாஸ்மாவை நிறுத்தி காமிச்சிருக்காங்க அந்த டோகாமாக் உள்ள. இது வந்து 10 கோடி டிகிரி செல்சியஸ் பிளாஸ்மா வெப்பநிலையை வச்சிருக்காங்க. இது வந்து 100 செகண்ட் முதல்ல நீதிக்கு வச்சாங்க. இப்ப 420 செகண்ட், இப்ப இந்த ஜனவரி மாசம் 420 செகண்டுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் பேப்பர்லாம் செயற்கை சூரியனே வந்துருச்சுன்னு சொல்லி வந்தது. இது வந்து ஹெஃபை அப்படிங்கிற ஒரு இடத்துல சீனாவில் வந்து இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குளோபஸ், இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அணு உலை, 1999 இருந்து இயங்குது. அப்புறம் வந்து சீனால இன்னொரு இடத்துல இருக்காங்க, HL2Mனு, அது வந்து ஸ்விப்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ்ங்கிறது. அப்புறம் ஜப்பான்ல ஒன்று இருக்கு, JT60A, இவங்க ரொம்ப மிக அதிகமாக அச்சீவ் பண்ணிருக்காங்க. இவங்க 100 செகண்ட் வந்துட்டாங்க. அதே மாதிரி கொரியா, இவங்களும் 100 செகண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. கசகஸ்தான் நாட்டில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி NXTU, நியூ ஜெர்சி மாகாணத்துல அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல வளாகத்துல இருக்கு. அதே போல SST-1 அகமதாபாத்ல இந்தியாவினுடைய 2வது அணு உலை வந்து அங்க இயங்கிட்டு இருக்கு. இதுதான். இதை தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ பிரைவேட்டைசேஷன் பீரியடும் வந்து அதிகமாக வந்திருக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து பார்க்குறோம். தனியார் நிறுவனங்களும் ஆய்வுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ 30 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் போட்டியில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து சீனா என்ன செய்திருக்கிறான்னா, ஒரு 25 அமைப்புகளை ஒன்றிணைச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆய்வுக்காக. இப்ப எல்லாருமே என்ன நோக்கி போறாங்கன்னா, 2100ல கிட்டத்தட்ட ஒரு சரிபாதி ஆற்றல் வந்து, மின் ஆற்றல் வந்து இந்த செயற்கை சூரியனால கொண்டு வருவது என்பது. ஆனால் நீங்க 2.5 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர்ந்துச்சுன்னா பூமி இருக்காது. நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் நடக்காது. இப்ப இந்த தள்ளுமுள்ளு வந்து நடந்துகிட்டே இருக்கு. பூமியினுடைய வெப்பநிலையை 2 டிகிரிக்குள்ள கட்டுப்படுத்துவது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் மின்சாரம் தயாரிப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளுக்குள்ள எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவாக போவது. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை கீழே போகாமல் பார்த்து கொண்டு நீங்க இதையும் இந்த 3 வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் மனித குலத்திற்கு இப்ப வந்திருக்குங்கிறதா பாக்குறோம். செயற்கை சூரியன் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் டெக்னாலஜி, ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வந்திருக்கு. அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரலன்னா கூட ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய தொழில்நுட்பமாக வந்திருக்கிறது. கூடிய விரைவில் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திலாவது அதை வந்து சாத்தியப்படுத்தப்படும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் உறுதியாக நாம கூற முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா ஒரு தகவல் கொடுத்தீங்க. சென்ற ஆண்டு இதை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க தமிழ்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையான தகவலை கொடுத்துருக்கீங்க. இதுல வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதக பாதகத்துல அணு பிளவுல பாதகம் இருக்கு நிறைய சொல்லிட்டீங்க. இந்த அணு இணைப்புல பாதகம் இல்லை அப்படின்னாலும் இது ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு என்னென்ன அதர் பாதகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே விதத்துல வெப்பமாகிறதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நமக்கு இடையூறு செய்யக்கூடிய பாதகங்கள் என்ன இருக்குன்னு ஒரு கோடிட்டு காட்சியா இருக்குங்க.
ஒரு பாதகமும் கிடையாது. ஆய்வு செய்வதனால என்ன புஸ்தகம் படிக்கிறதுனால உங்களுக்கு பாதகம் வருமா? கிடையாது. அதான். ஏன்னா இது வந்து ஏன்னா, நீங்க வந்து சில பரிசோதனைகள் வந்து நீங்க அ செய்யும் பொழுது பாதகம் இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு வந்து குளோனிங். குளோனிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு உயிரினத்தையே உருவாக்க முடியும்னு சொல்றோம். அது எப்படிப்பட்ட உயிரினம்? என்ன மாரியான பேரபிலிய உருவாக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த மாரி பரிசோதனை தேவையா? என்ற கேள்வி எல்லாம் வருது. ஆனால் இந்த பரிசோதனையில இந்த டோகாமாக் எக்ஸ்பெரிமென்ட்ல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆற்றல வந்து இதுல வந்து எது சேஃப் டெக்னாலஜி. இதுல வந்து இதுவே கிடையாது. ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிர்வீச்சு அபாயம் உள்ள விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகவே இல்ல. அப்புறம் எப்படி நீங்க வந்து இதுல வந்து பாதகம் ஏற்படுத்த முடியும்? உங்களுக்கு வெற்றி கிடைக்காம தோல்வி வேணா ஏற்படலாம். கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா ஒண்ணும் இல்ல. அதே நிலைமை தான் நீடிக்குது. அதான் இப்ப உள்ள இந்த இந்த தொழில்நுட்பத்துல உள்ள முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு விளக்கம். இப்போ ஒட்டுமொத்தமாவே சிறப்பா இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தியும் கேட்டுக்கலாம். நன்றி. நன்றிங்கய்யா. வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் யாருக்கும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேங்கய்யா. நீங்க சொன்னது வந்து இன்னைக்கு ரொம்ப விரிவாவே புரிஞ்சது எல்லாருக்குமே. அதுக்காக உங்களுக்கு விஜயன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்க தகவல்